ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெள்ளைப்பூடு குழம்பு ஈஸியாக சுவையாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேன் மாதிரினா ஸ்வீட்டாக இல்லை, அந்த கன்சிஸ்டன்சியில். ஸோ அதுக்கு தேவையான காய்கறிகள்லாம் வெட்டி வச்சுக்கோங்க. அப்புறம் 2 கைப்பிடி அளவு வெள்ளைப்பூடு உரித்து வச்சுக்கோங்க. அது போக புளி கரைசல் தனியாக இது பண்ணி வச்சுக்கோங்க. கடாய் சூடானதுக்கப்புறம் தேவையான எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம், வெந்தயம் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. ஸோ வெந்தயம் நம்ம எதுக்கு சேர்க்குறோன்னா, புளி தண்ணி எதில் நம்ம கரைச்சி எப்படி ஊற்றி குழம்பு வைக்க போகிறோமோ, இல்லைன்னா வந்துட்டு அது புளியோகரையாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், நம்ம வெந்தயம் சேர்த்துட்டா இன்னும் வந்து டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அது நல்லது. அதனால் அதுவும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி அதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு சைடிஷாக நான் வந்துட்டு கோஸ் பொரியல் தான் பண்ண போகிறேன், முட்டைகோஸ். ஸோ அதனால் அதை வந்துட்டு நான் கேபேஜை வந்து கட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அந்த வெங்காயம் வதங்குற கேப்பில் இதையும் பண்ணிட்டோம்னா வந்துட்டு சைடிஷ் ஆகிக்கும். நம்ம எந்த சைடிஷ் வேணால் வச்சுக்கலாம். எக் கூட வச்சு சாப்பிடுங்க, அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை வேறு எந்த காய்கறிகளாகவும் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வந்துட்டு வீட்டில் வந்து கோஸ் இருந்தனால அதை பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பூண்டு நல்லா போட்டுக்கோங்க. பூண்டு நல்லா அந்த ப்ரௌன் ஸ்டேஜில் வதங்கினதுக்கப்புறமா நல்லா தக்காளி, பச்சை மிளகா, உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம் பருப்பு போட்ட ஸ்டேஜில் கூட நம்ம பூண்டு போட்டுக்கலாம். அப்பையும் நல்லா வதங்கிடும். இல்லை வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம அதுக்கப்புறமும் போட்டால் கூட வதங்கிடும். அகைன் நம்ம தண்ணி ஊற்றி வேக வைப்போம். ஸோ அதுவும் எக்ஸ்ட்ரா வந்துட்டு வேகும் இல்லைங்களா, அதனால் நல்லா வந்துட்டு வெந்துடும். ஸோ இப்போ வந்துட்டு இந்த ஸ்டேஜில் மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், அப்புறமா மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அதை வந்துட்டு குலைவாக வேக வச்சுருங்க. குலைவாக வேக வச்சக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் நம்ம புளி தண்ணி ஊற்றலாம். புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இந்த ஸ்டேஜில் ஊற்றி அதையும் நல்லா வந்துட்டு கொதிக்க விட்டுருங்க. கொதிக்க விட்டக்கப்புறமா இதில் கொஞ்சம் புளி தண்ணி மட்டும் ஊற்றினா செட் ஆகாது. அதனால் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி அடிஷ்னலாக நம்ம கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஒரு 1/4 கிளாஸ் இல்லைன்னா அரை கிளாஸ் ஊற்றினா போதும். அதுக்கப்புறமா வந்துட்டு எல்லாம் நல்லா வேக வச்சக்கப்புறமா இதில் கொத்தமல்லி தழை தூவி மூடி வச்சுருங்க. மூடி வச்சு கொஞ்சம் நேரத்தில் ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வேக வைங்க. வேக வச்சக்கப்புறமா நல்லா ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வர ஸ்டார்ட் ஆகிடும். கொதி வந்துடும். அதுக்கப்புறம் திக் கன்சிஸ்டன்சிக்கு இந்த மாதிரி வந்துடும். சிம்லேயே வச்சு வேக வச்சிங்கன்னா அதை அப்படியே சர்வ் பண்ணிடாமல் ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் அப்படியே ஆற விட்டு சர்வ் பண்ணிங்கன்னா இன்னும் திக் கன்சிஸ்டன்சியில் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த முட்டைகோஸ் பொரியல் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு வெங்காயம், அப்புறமா வரமிளகா, கடுகு, உளுந்தம்பருப்பெல்லாம் போட்டுக்கோங்க. இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதெல்லாம் தேவையில்லை. ஜஸ்ட்டு வந்துட்டு முட்டைகோஸ் வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லை இதோட பொடியாக கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும், ஈஸியாக வேகும். இந்த ஸ்டேஜில் வந்து மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள் எல்லாம் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். அதே இல்லாமல் ஒயிட் கலரும் செய்யலாம், நம்ம கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டு செய்யலாம். ஸோ ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். இதை மூடி வச்சு வேக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தண்ணி மட்டும் லைட்டாக இருக்கும் பார்த்தீங்களா, அதிலே தண்ணி விடும். அந்த தண்ணி இருந்துட்டா மட்டும் போதும், அவ்வளோதான், வெந்துடும். இது ரொம்ப நேரம் டைம் எடுக்காது, 5 to 10 மினிட்ஸ் கூட ஆகாது. அதை நல்லா இது பண்ணக்கப்புறம் ஸ்மெல் வந்துருச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு. தேங்க்யூ, பை பாய்.